ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி சேஜ் ஆஃப் 6 அவருடைய பவர்ஸ் 9 விதமான கிரியேச்சர்ஸ் உருவாக்கி அதை வேற வேற இடத்துல விட்டாரு. இதுங்கள பொதுவா டைல்டு பீஸ்ட்னு சொல்லுவாங்க. அதுல ஒண்ணு தான் நைன் டைல்டு பீஸ்ட்னு சொல்லக்கூடிய குரமா. இந்த மாதிரியான பீஸ்ட்ங்களுக்கு பவர்ஸ் அதிகம். அது இந்த நைன் டைல்டு பீஸ்ட்க்கு ரொம்பவே அதிகம். சோ அதனால நிறைய வில்லன்ஸ் இந்த நைன் டைல்டு பீஸ்ட் தன்னோட கண்ட்ரோலுக்கு கீழ கொண்டு வர ட்ரை பண்ணிருக்காங்க. பொதுவாவே இந்த டைல்டு பீஸ்ட் எல்லாத்தையுமே ஒரு மனுஷனோட உடம்புல தான் சீல் பண்ணிருப்பாங்க. இவங்க உடம்புல இருக்கிற அந்த சீல் மட்டும் போச்சுனா பீஸ்ட் ஃப்ரீ ஆயிடும். யாரோனால அதை கண்ட்ரோல் எடுக்க வாய்ப்பு இருக்கு. ஒரு வில்லேஜுக்கு ஒரு பீஸ்ட். இந்த நைன் டைல்டு பீஸ்ட் லீஃப் வில்லேஜஸ் இருந்தது. அதை குஷினா உசுமாக்கி உடம்புல தான் சீல் பண்ணிருப்பாங்க. ஒரு நாள் ஒரு வில்ல பையன் அந்த நைன் டைல்டு பீஸ்ட் அவனுடைய கண்ட்ரோல் எடுக்க வரான். அப்பதான் குஷினாவுக்கு ஒரு பையன் பிறக்குறான். அவன் பேரு தான் நருட்டோ. வந்த வில்ல பையன் சும்மா இல்லாம நைன் டைல்டு பீஸ்ட் அவனுடைய கண்ட்ரோல் எடுக்கிறான். பீஸ்ட் அவன் கண்ட்ரோலுக்கு போகுது. பட் மினட்டோ அதை ஸ்டாப் பண்ணி அந்த நைன் டைல்டு பீஸ்ட் அவனுடைய பையனான நருட்டோக்குள்ள சீல் பண்றான். ஆரம்ப காலத்துல என்னதான் நம்ம நருட்டோக்கு நைன் டைல்டு பீஸ்ட்க்கு செட் ஆகலனா கூட போக போக ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகுறாங்க. நருட்டோ இந்த பீஸ்டோட பவர் யூஸ் பண்ணி 4th கிரேட் நிஞ்சா வரையும் மொத்தமா முடிக்கிறாரு. அதன் பிறகு நருட்டோக்கு பையன் பிறக்குறான். அவன் பேர் தான் புருட்டோ. இந்த டைம்ல தான் ஒக்குட்சுகி அப்படின்ற ரொம்ப பவர்ஃபுல்லான கூட்டமே வருது. அவங்க கூட சண்டை போட்டு நருட்டோ சாகர நிலைமைக்கு போறாரு. பட் நைன் டைல்டு பீஸ்டால அதை பார்க்க முடியல. அதுகிட்ட இருந்த ஃபுல் பவர் நம்ம நருட்டோ கொடுக்குது. இதனால நருட்டோ ரொம்ப பவர்ஃபுல்லா மாதிரி எல்லாருமே போட்டு தள்ளுறான். பட் நைன் டைல்டு பீஸ்ட் அதோட பவர்ஃபுல்லா நருட்டோ கொடுத்ததனால டஸ்டா மாதிரி அப்படியே காத்தோட கதை மாறி போச்சு. அதாவது குரமாவோட கதை முடிஞ்சு போச்சு. ரெஸ்ட் இன் பீஸ்.